என்டர்பிரினர்ஷிப் மூலக்காரமே ரிஸ்க் எடுத்தா தான் என்டர்பிரினரா ஆக முடியும். ஏன்னா நம்ம ஒரு ஃபிக்ஸ் ஸ்டேபிள் ஜாப் விட்டுட்டு அங்க போறதே வந்து ஒரு ரிஸ்க் தானே. ஓகே. Hey guys, welcome to What Are We? Today we are bringing you a brand new episode of Uruttu Karutthe. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் will be 9 to 5 versus entrepreneurship or business or whichever way you want to call it lah. So 9 to 5 in basically is most of us say which is working on on a daily basis, Monday to Friday or Monday to Saturday. Of course, 9 to fixed schedule. Of course, 9 to 5 nu sonnanga some people 8:30 to 5:30, 9 to 6. All எல்லாமே நடக்குது. அப்படியே அடங்கிருது. கேட்க கூடாது. நீங்க மட்டும் நான் 9 to 6 வேலை செய்றேன். நீ யார பத்தி பேசுற? நீங்க மட்டும் என்னோட 8 hour வேலை செய்றீங்க. நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் 8 hour. நீங்க வேலை செய்றீங்களா? சரி பேசுங்க. நான் நிறைய செய்வேன். அங்கதுர ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. இல்ல டாபிக் ப்ளீஸ். Okay. So let's talk about 9 to 5 and its pros and cons lah. Okay. மொத அத பத்தி பேசலாம்னு சொல்றீங்க. Yeah. Start. சரி மொத எங்க எத்தனை பேர் 9 to 5? நான் 8 to 5:30. 9 to 5 கீழ வரது என்டர்பிரினர்ஷிப் ஃபேமிலி பிசினஸ் தான். சோ அது கீழ தான் போகுது. நான் ஒரு 9 to 3:30. அவனோட சொல்லி நிறுத்துங்களேன்டா. நீ பேச. இல்ல நீ விடு. நீ மேலாப்ல பேச போற. நீ வந்து இதெல்லாம் ஒரு கணக்கம் வந்து. Okay, so we shall go the process la. இப்போ நல்லா தான் பேசணும். Yeah. So the first thing of the pros and the best part about 9 to 5 is after work hours உனக்கு அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ ஒர்க் ஸ்ட்ரெஸ் என்பது வந்து நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, அஃப்கோர்ஸ் நிறைய பேர் 9 to 5 செஞ்சாக்கா அவங்க வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க பாஸ் இன்னைக்கு அவங்ககிட்ட கத்துனது அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் தான். பட் வாட் ஐம் சேயிங் இஸ் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அந்த கம்பெனி க்ரோ பண்ணுற ஸ்ட்ரெஸ் வந்து ஆஃப்டர் யூ கம் பேக் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அவ்வளோ இருக்காது. அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அந்த வேர்ல்ட் யூ அவுட் ஆஃப் இட். அவன் என்ன சொல்றான், அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூ டோன்ட் திங்க் அபௌட் இட். ஏன்னா உங்க கடமை முடிஞ்சு உங்க கடமை அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி ஆர் வாட் எவர் உங்க ப்ராஸ்பெக்டிவ். ஆனா சில பேர் இருக்காங்கடா, லைக் ஒரு எக்ஸாம்பிள்ல லாஜிஸ்டிக் வந்து நீ என்னதான் ஆஃப்டர் வேலை செய்யணும் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். 9 to 5 மணி வரைக்கும் வேலை செய்வான். 5 மணி வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லுவான். ஆனா விடிகால 2 மணிக்கு கூப்பிடுறாங்க. லைக் அது சொல்ல முடியாது ப்ரோ. சில பேருக்கு இப்ப சேல்ஸ் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க யோசிச்சுட்டே கூப்பிடுவாங்க, நாளைக்கு வந்து நம்ம எந்த கிளையண்ட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. பிகாஸ் அவங்களுக்கு அது வந்து டார்கெட். ஆமா. சோ அந்த மாதிரி வர்க்லாம் வந்து நம்ம ஒண்ணு சொல்ல லைக் அந்த 9 to 5 குள்ள சேர வேலை அன்ஃபினிஷ்ட் டாஸ்க். நாளைக்கு மீட்டிங் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் வேலை இருக்கும். ஆக்சுவலி எஸ்பெஷலி இந்த எம்சிஓக்கு அப்புறம் யார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியும்னோ அவங்கள ஒரு ஃபிக்ஸ் ஒர்க்கிங் டைமிங் கொஞ்சம் குறைவா இருக்குல்ல. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடிய வேலை வச்சு சாத்துவாங்க. நான் சொல்றது எந்த மாதிரி ஆகுதுமா, அதிக பிரசங்கித்தனமா வேலை செய்யணும். ஆனா ஓவர்டு. இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணல வந்து workaholic and non workaholic. இப்ப நாங்க பேசுறது இப்ப ப்ரோ சொல்றது லைக் நார்மல் பர்சன், நாட் ஓவர் ambitious. நீங்க சொல்றது சேல்ஸ் எல்லாம் ambitious பர்சன் தான் சேல்ஸ் இது. இப்ப நார்மல் பர்சன்னா என் வேலை முடிஞ்சுச்சு, சம்பளம் வந்துடும் மாசம் கடைசியில, நான் கிளம்பிடுறேன். அந்த மாதிரி என்ன சொல்றது, அவங்க எடுக்கணும் இல்லை. நீங்க சொல்றது வந்து அவங்கள ஆடட்டா எடுக்கிறது, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து they take very seldomலாம். இப்ப தெரியல எனக்கு ஒரு அளவுக்கு இருக்கு, பட் நாட் மெஜாரிட்டி ஒன்றும். அது ஹாஃப் தான் வேலை செய்யும்போது ஒரு பிளேஸ் செய்ய வேண்டியது. வேலை முடிஞ்சு போனோமா வீடியோ, அது ஒரு கான்செப்ட், இது ஒரு கான்செப்ட். பட் இப்பலாம் வந்து மெஜாரிட்டி 9 to 5 சொன்னா லைக் ஆஃப்டர் ஒர்க் நோ ஸ்ட்ரெஸ். அதான் you are talking about the majority. நாம இந்த சொன்ன ஸ்பெசிஃபிக்கா போக முடியாது. we are just talking about open அந்த மாதிரி. சோ அந்த இது சோ ஒன்னோட ப்ரோஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரிலாம் perks in sense of you have fixed. இப்போ அந்த பிசினஸ் ஓடினாலும் ஓடாட்டியும் ப்ராஃபிட் பார்த்தாலும் பார்க்காட்டியும் அந்த மந்த்ல சம்பளம் கண்டிப்பா இருக்கு. சம்பளம் இருக்கும், உங்க லீவ்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம். இப்போ இந்த பக்கம் வந்து வேற மாதிரி, அதை அப்போ பேசுவோம். நான் இப்போ ரெண்டும் மிக்ஸ் பண்ணது இல்லை. ஸோ perks எல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன கேட்டால் அது ஒரு மேஜர் ப்ரோ ஆஃப் 9 to 5. உங்க ஸ்டெபிலிட்டியா இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு எப்படி கிடையாது, உங்களுக்கு தெரியும் இந்த டைம் வந்து நான் கட்டிடலாம், சம்பளம் வந்துடும், சம்பளம் ரேட்ல வந்து நான் என்னோட இந்த இதெல்லாம் கட்டிடலாம், லோனு இதெல்லாம் கட்டி முடிச்சிடலாம். ஸோ அது ஒரு என்ன லீவ்ஸ் அதெல்லாம் இருக்கு, எம்சி இருக்கு, எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. பட் there is perks சொல்லலாம். ஸோ இதுதான் மெஜாரிட்டியா ப்ரோஸா இது பண்றது. உங்க வேற ப்ரோஸ் இருக்கா?
9 to 5ல ப்ரோஸ்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கம்பெனிஸ் வந்து மெடிக்கல் பெனிஃபிட். இப்போ நீங்க சொந்தமா இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலோவன்சஸ் அந்த மாதிரி அலோவன்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி. டென்டிஸ்ட்ல லைக் என்னோட ப்ரீவியஸ் கம்பெனிலாம் வந்து கண்ணாடி இல்லனா டென்டல் இது சோ நிறைய க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகே சோ அதெல்லாம் வந்து ஹிடன் அட்வான்டேஜ் இதுல. So இப்போ கான்ஸ் பத்தி பேசலாம். So just like ஒரு காயினுக்கு எப்படி டூ சைடு இருக்குமோ 95க்கு ஒரு டூ சைடு இருக்கும், which is the cons. So the first con is obviously நம்ம எவ்வளவுதான் அங்க உழைச்சாலும் we are working for someone else's goal. அவங்க பணக்காரன் ஆகணும்னா நம்ம இவ்வளவு உழைக்கிறோம். அதுல இருந்து கிடைக்கிற நம்ம சம்பளம் is not even 1% of what is he aiming for la. So that is an obvious cons because a lot of people like நீ சொன்ன பையன் அவங்க எல்லாம் டயர்லெஸ்லி உழைக்கிறாங்க. எம்மாங்க உழைக்கிறாங்க, எவ்வளவு பேசினாலும் அந்த இது வருதா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. அது அவங்களுக்கும் தெரியாது நம்மளுக்கு தெரியாது. பட் மேபி கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். பட் ஆனா செய்யற இந்த லெவலுக்கு வேலைக்கு சரியான சம்பளம் கிடைச்சா பரவாயில்ல. வொர்க் எக்ஸ்ட்ரா செய்யறதுனால உனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சா பரவாயில்ல. அதுல ஒண்ணுமே கிடைக்கல. சில கம்பெனி வந்து எக்ஸ்ட்ரா வொர்க் கொடுப்பாங்க, ஓட்டி கொடுக்க மாட்டாங்க. தட் இஸ் ஆக்சுவலி அகைன் சொல்றோம். இல்ல நீ செஞ்சு கொடு ஹெல்ப் பண்ணு, இந்த நைட் கூப்பிட்டுட்டு இத செஞ்சு கொடு. ஆனா ஓட்டி எல்லாம் அத கனெக்ட் பண்ண எனக்கு வீட்ல ஃபோன் கால் தான பண்ணேன். பிளஸ் ஈவன் அதுக்கு ஒரு தியரி இருக்கு, லைக் ஃபோன் கால்னு பார்த்தா அது வந்து ஓட்டிக்கு வர கூடாது. என்ன பிகாஸ் சில பேருக்கு இது வந்து என்ன சொல்றது, ரெண்டு பக்கம் ஓவரா யோசிக்காம சரி பரவாயில்ல ஹெல்ப் தானே கேட்கறாங்க செய்யறாங்க. பட் அது ஒரு டாபிக்கா வந்துச்சு, அது ஒரு ப்ராப்ளம். பிகாஸ் எப்படி ஆஃப்டர் ஒர்க் ஹவர்ஸ் கூப்பிடுறீங்க, யூ நோ தேர் இஸ் ஈவன் சம் கம்பெனி தேர் ரூல்ஸ் ஆஃப்டர் ஒர்க் கூப்பிட கூடாது. நம்ம கம்பெனில एक्चुअली ஒரு HR ரூல்ஸ் இருக்கு. ஆஃப்டர் வொர்க்கிங் ஹவர்ஸ் யூ ஷுட் கால் யுவர் ஸ்டாஃப், உங்க பாஸோ உங்க மேனேஜரோ உங்களுக்கு கூப்பிட்டு இது பண்ண கூடாது. இஃப் யூ ஆஸ்க் them to work even though at home you must pay them OT money. நீங்க it's a thing actually. Yeah. So OT it's not a mandatory thing. நிறைய கம்பெனி பாத்தீங்கன்னா ஓட்டி வந்து இல்ல நீ மெண்டட்டரியா அப்ப என்ன வந்து சொல்றா அவர் சாய்ஸ். இப்ப அவங்க கூப்பிடுறாங்களா அவங்க எடுக்கிறதா இல்லையா அவங்க சாய்ஸ், எடுக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இல்ல. சோ தட் இஸ் என்ன கேட்டா டவுன் சைட். பிகாஸ் அந்த கம்பெனிக்கு என்ன அர்ஜென்சி நமக்கு தெரியாது. அது ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்கா இருக்கலாம், அப்ப முடிச்சா மேபி அந்த ப்ராப்ளம் சால்வ் அந்த ஒர்க்கரும் சொல்ல பழகணும். என் ப்ரீவியஸ் கம்பெனில செய்ய சொல்லுவாங்க, நீ ஓட்டி செய்யறது என் உரிமை, செய்யாத நான் முடிவு பண்ணணும், நாட் த கம்பெனி மஸ்ட் டிசைட். பட் திஸ் இஸ் a very என்ன சொல்றது, ரெண்டு விதமா பாக்குற டாபிக். பேச தெரியும் மீன்ஸ் ரெண்டு பக்கம் பார்க்கணும், ஃப்ளெக்சிபிளா இருக்கலாம். இப்ப நீ சொல்றதுலடா இன்னொன்னு இருக்கு. இப்ப சில பேர் வந்து இப்ப நம்ம ஒரு ஆட்கள் வேலை செய்யணும், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, அந்த ஹெல்ப் பண்ணி எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஹெல்ப்பா கேட்டா பரவாயில்ல. வாரத்துக்கு 2-3 வாட்டி ஹெல்ப் பண்ணா அது ஹெல்ப் கீழ வராது. நீ வேலை செய்யுதுன்னு சொல்றேன். அவங்க என்ன பண்றது, ஹெல்ப்னு சொல்லி they want to avoid the pain, but yeah, and sometimes அந்த ஹெல்ப் நீங்க அவாய்ட் பண்ணவும் முடியாது. லைக் செஞ்சு பழகிட்டீங்க, உங்க சீனியரா ஆச்சு ஓகே அவர் அவாய்ட் பண்ணி ஓகே லைக் ஜஸ்ட் ஒரு பரிவி கூட மேனேஜரே வந்து கால் பண்ணிட்டு கே இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும், நீங்க எப்படி பார்த்தாலும் ரிஜெக்ட் பண்ணவும் அத்தனை நாள் உங்க ஒர்க் லைஃப் கொஞ்சம் இஃபெக்ட் ஆகும். அதனால ஸோ ரொம்ப இஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்க ரிஜெக்ட் பண்ண நினைச்சாலும் அது ஒரு அடல்ட்டா யோசிக்கணும். நம்ம வந்து ஸ்கூல் லைஃப்ல சோ உங்களுக்கு தெரியும் எப்ப நோ சொல்றது எப்ப எஸ் சொல்றது ஒரு இது இருக்கு. நோ சொல்லி பழகணும். நிறைய பேர் பவுண்டரிஸ், எல்லாத்துக்கும் பவுண்டரிஸ். நம்ம பயப்படுறாங்க ஐயோ வேலை போயிருமோ அப்படின்னு. பட் நோ சொல்லணும். ஏன் பை பண்ணணும், அது நம்ம நோ சொல்றதுல ஒண்ணு ஆக போகுது, ஒண்ணும் பண்ண முடியாது. சோ எடிங் அவர் சொன்ன மாதிரி இப்ப இந்த சம்மான் எல்ஸ் கோல் என்ன உன்னோட இது கேட்டா ஃப்ரீடம் ஆஃப் தாட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் தாட். ஏன்னா வந்து இப்போ இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் அவங்க பேசுறவங்க பிடிக்காம இருக்கலாம், அவங்க செய்யற அந்த மெத்தட் பிடிக்காம இருக்கலாம், ஏதாச்சும் அவங்களோட ஐடியாலஜி பிடிக்காம இருக்கலாம். பட் யூ கான் டாக் அகேன்ஸ்ட். உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. சில கம்பெனி they give ஓப்பனா ஒபினியன் கேட்பாங்க, சொல்லு சரியா வருமா இல்ல உனக்கு ஐடியா இருந்தா ஓகே. பட் வெரி ரேர் பட் there is people who do. But unless நீங்க வந்து ஹையர் பொசிஷன்ல இருக்கீங்கன்னா நீங்க இருக்கலாம், அது வேற. பட் still somehow வந்து என்ன சொல்லுங்க, சோ அதான் எப்படி பார்த்தா ஃப்ரீடம் இல்ல. சோ லைக் somehow எப்படின்னா என்னதான் ஹையர் லெவல்ல இருந்தாலும் அந்த கம்பெனிக்குன்னு ஒரு விசி மிசி இருக்கும்ல, அது பாலிசி இல்ல, அது வேற. அந்த பாலிசியோட கம்பெனியோட பாலிசி தான் எவ்வளவு பொசிஷன்ல இருந்தாலும் நீ அத நோக்கி தான் போவே. சோ அந்த ஃப்ரீடம்ல யூ கான்ட் சே யுவர் டாட். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு கம்பெனினா உங்க ரூல்ஸ், அவங்க கம்பெனினா அவங்க ரூல்ஸ் அந்த மாதிரி இது. சோ அது ஒரு இதெல்லாம். அண்ட் மெயின்லி ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் கண்டினியூஸா நீங்க இப்ப 9 to 5 வெச்சிட்டா டெய்லி உங்க ரூட்டீன் மேபி ஒரே ஸ்கீமா ஒரே இதா இருக்கும், பட் ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான் வரப்போகுது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒன்று வரப்போகுது.
unless you have a different job. Like சேல்ஸ் பாத்தீங்கன்னா வேற ஆள் மீட் பண்றீங்க, சோ வேற ராகம் இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு பில்லிங் ஒர்க் பண்ணீங்க, பில்லிங் அதே ஒர்க் தான் சரி. சோ டெய்லி அதே வேலை. சோ அது இட் இஸ் a work. நான் அதுக்கு தப்பா குறைச்சலால சொல்லல, பட் அது ஒரு இதா வந்து நான் அது ஒரு கான்செப்ட் தான் நான் பார்ப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து ரிப்பீட்டிவ் ஒர்க் பிடிக்காது பர்சனலா. எனக்கு மேபி டிஃப்ரெண்டா ஒரு சேலஞ்சிங் ஆச்சு தேவைப்பட்டுட்டு. ஸோ அது அடிங் டு யுவர் பாயிண்ட்ல நீ இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஒரு வேலை திரும்பி செய்யறோம்னு வச்சுக்கேன், அது எவ்வளவு கஷ்டத்துக்கு கொடுக்குறோம் நம்ம. லைக் ஒரு அதே தான் இப்போ பேர் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா என்ட்ரி செய்யறோம், அதுல ஒண்ணுமே இல்ல, டேட்டா என்ட்ரி மட்டும் தான் செய்யறோம். டெய்லி வேலைனா அது வரும். நீ அதே ஒரு கட்ட சலிச்சு வலி செத்து போய் you will get bored because என்ன சொல்றது, உங்களுக்கு சேலஞ்சிங் எதுவும் இல்லையா. டெய்லி இப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அதை என்ன பண்ண போறோம், நாளைக்கு நம்ம என்ன அதே தான். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து பண்ணா கூட திரும்பி அதுதான் செய்யணும். பட் அது ஈஸி ஆகாது ப்ரோ. லைக் நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை ஒரே வேலையை 10,000 தடவை செய்யும் போது அது ப்ரோ அது கடுப்பாகாது. ஈஸி ஆகும். யூ ஆர் டாக்கிங் அபௌட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அதுவும் நான் அக்ரி பண்றேன். பட் ஹியூமன்லாம் ஓகே சலிப்புத்தன்மை வருமோ வராது. ஸோ நான் அதை பேஸ் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பக்கம் நான் போல, நான் இதை பார்த்து பேஸ் பண்ணேன். சலிப்புத்தன்மை வந்துடும். ஸோ இதுதான் வந்து மெயினாக 9 to 5 பற்றி பேசணும். இப்போ நெக்ஸ்ட் ஓகே, பிஃபோர் வி கோ டு என்டர்பிரினர்ஷிப், எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ in the western world of this working culture of 9 to 5, there is this thing called quiet quitting. யாராவது கேட்டிருக்கீங்க அதை பத்தி? ஒன்னு சொல்லாம அப்படியே இல்ல அது இல்ல quiet quitting னா இல்ல ஒன்னு சொல்ல டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கீங்க. So quiet quitting னா என்னன்னா, இப்போ வந்து there will be two kinds of people in the office. Okay. ஒன்னு வந்து நீ சொன்ன பையன் மாதிரி அதிக பிரசங்கித்தனமா அவன் கேட்கறானோ கேட்கலையோ நான் செய்வேன், எல்லாமே செய்வேன். அது வந்து ஓகே எக்ஸிபிட் ஏலா. எக்ஸிபிட் பி இஸ் a person where நீ எனக்கு கொடுக்குற டாஸ்க் மட்டும் தான் நான் செய்வேன், நானும் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டேன். நீ கொடுத்தா நான் செய்யறேன், ஆனா நீ கொடுக்காட்டி நான் செய்ய மாட்டேன். ஆனா நீ வந்து என்ன கேட்க கூடாது, நீ ஏன் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டேன். ஏன்னா மேனேஜரா அது உன்னோட டியூட்டி. நீ என்ன நான் என்ன செய்யணும்னு நீ முடிவு பண்ணி கொடுக்குற. பட் நானா வந்து என் சேலரி இவ்வளவுதான், ஸோ நான் இவ்வளவுதான் செய்வேன். நீ கொடுத்தாக்கா நான் செய்யறேன், ஆனா நீ கொடுக்காட்டி நான் கேட்க மாட்டேன். அதை வந்து the western people are labeling as quiet quitting because they want to implement this culture where இந்த டாஸ்க் முடிச்சோடனே நான் அடுத்த டாஸ்க் என்ன செய்யணும்னு நீ வந்து கேட்கணும். So do you agree with this? இல்ல ப்ரோ, நம்ம ஒரு வேலை அப்ளை பண்ணி நம்ம போறோம்னா, நம்ம நீங்க எக்ஸாம் பாருங்க, ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம வேலை அப்ளை பண்றோம், நம்ம வந்து அதோட ஜேடி தான் முதல்ல படிப்போம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் படிப்போம். என்ன வேலை நம்ம செய்ய போறோமோ அதை நம்ம படிச்சு நம்மளுக்கு இது சூட் ஆகும் தான் நம்ம போறோம். நீ அங்க போயிட்டோம், நீ உன் வேலையை நீ செய்யும் போது நீ அதுக்கு தான் நீ போற, அதுக்கு தான் நீ எக்ஸ்பீரியன்ஸா இருக்க, இல்லைன்னா கத்துக்க போற, அதுதான் நீ போற. புதுசா நீ வேற வேலை திணிக்க கூடாது. நீ ஆல்ரெடி ஒரு வேலை செய்யற, உன் வேலை செஞ்சுட்டு யூ கெட் பே. நீ எக்ஸ்ட்ரா ஒன்று வேலை செஞ்சு தர்றதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. அதுக்கு நீ உன் பாஸ், உன் கம்பெனி தான் வந்து இன்னொரு ஆளை ஐய பண்ணணும், இருக்கிற ஆளை வச்சு நீ வேலை செய்யக்கூடாது. பட் ஆடிங் ஆன் டு வாட் இஸ் இஸ் மேபி வந்து சொல்லல அந்த வேலை மட்டும் கொடுக்க திரிக்க கூடாது. சம்டைம்ஸ் ஃப்ரீ டைம் இருக்கும், பிகாஸ் நான் உன் வேலையை முடிச்சிருவேன், உனக்கு ஃபிக்ஸாக அந்த வேலையை முடிச்சுட்டு உனக்கு அந்த ஆர்வம் இருக்கு கற்றுக்கிறது. யூ கேன் ஆஸ்க் அண்ட் மேபி லேர்ன். Okay. You உனக்கு willingness la. Okay, அது okay. அது நல்லது. Okay, that's like it down to your willingness and you want to learn, you want to excel in the company, that's fine. But is it wrong? Let's say இப்ப நான் வந்து என்னோட daily task is completing 1 2 3 and 4. Okay. So by the time 2 p.m. that day I've already completed 1 to 4. Okay. Now until 2 p.m. to 5 p.m. after my lunch hour I'm free. Okay. If I'm free, I completed my designated task, I'm free, so I'm just doing my own work. Is that acceptable? Or நான் ஃப்ரீ டைம் இருக்கறனால நான் போய் ஏதாவது இருக்கான்னு கேட்டு தான் ஆகணுமா? If your manager cannot give you any task, அவன் யோசிச்சு ஒரு டாஸ்க் கொடுக்கிறது தப்பு. Unless நிறைய வேலை பெண்டிங் இருக்கு, ஓகே, நீங்க ஹெல்பிங் என்ன இருக்க முடியும், பேக்கப் சப்போர்ட்டுக்கு வேணும் வேலை செய்யறது வேற. இவன் சும்மா உட்காந்துருக்கான் வேலை, ஏன்னா அவனுக்கு வேலை கொடுக்காம இல்ல, அவன் வேலையை அவன் ஸ்மார்ட்டா வெள்ளனையா முடிச்சுட்டான். ஓகேவா? அத வந்து நீ இது பண்ணாம நீ வெள்ளனையா முடிச்சுட்ட, சோ நான் 5 மணிக்கு முடிச்சேன்னா லேட்டா முடிச்சேன்னு அர்த்தம். சோ உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஃபேர். நீ எத்தனை மணிக்கு முடிக்கிறேன்னு வேலை கொடுத்த வேலையை நீ முடிச்சியா, அதுதான் not a must, it's a choice. It's a choice. Okay, all right, so moving on, we've spoken about 9 to 5. Let's move on to entrepreneurship. Okay, so the obvious pros here is that you are the boss. நம்ம தான் முதலாளி. அந்த கம்பெனி முன்னேறினாலும் அது ஒன்னால தான், அது விழுந்தாலும் ஒன்னால தான். So you are the boss, you are the decision maker. Freedom என்ன சொல்றது, freedom in sense நான் சொல்றது flexible timing. நான் காலையில எந்திரிக்கிறேன், காலையில போகணும், பிகாஸ் நைட் நம்ம மேபி என்டர்டெய்னிங் மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் போவாங்க, ஸோ காலைல லேட்டாக வருவாங்க.
there's no someone to cap like ஒன்னு ஸ்டாப் பண்றதுக்கு யாரும் இல்ல கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்ல as long but the work must be done because அது கடைசி end of the day உன்னோட வேலை தான் நீ செஞ்சுதான் ஆவே உன் கம்பெனி தானே நீ செஞ்சுதான் ஆவே so அந்த மாதிரி இருக்கும் I find it's a very big freedom அது ஒரு major also freedom in a sense where I wake up today I don't feel like doing anything all it's fine okay because நான் நாளைக்கு அந்த வேலை எடுத்து எந்திரிக்கிற கடை திறக்க முடியல நான் தூங்குறேன் ஒரு நாள் கடை அந்த வருமானம் போச்சு பட் இட்ஸ் மை சாய்ஸ் இல்ல தீபாவளிக்கு லீவ் கிடைக்கலையா பிரச்சனை இல்ல தூங்கி நாளைக்கு எந்திரிச்சு நாளைக்கு பிரச்சனை இல்ல நான் லீவ் so போடுறேன் அந்த மாதிரி but of course it அதுல எஃபெக்ட் நிறைய இருக்கும் பட் their choice அவங்க அந்த நாள் அவங்க ஆசைப்படுறது they can achieve அது வந்து என்ன கேட்டா ஒரு பெரிய ப்ரோஸ் ஃபார் என்டர்பிரினர்ஷிப் and freedom in the sense like நீங்க டிசைட் பண்ணல ஓகே மெயினா வேலைக்கு போகணும் 9 to 5 இன்டர்வியூலாம் மெயினா லொகேஷன் ஒன்று இருக்கு வீட்டுக்கு அந்த வேலை லொகேஷனுக்கும் அந்த கேப் ஸோ இப்போ ஃப்ரீடம் நீங்கள் தான் பாஸ்ன்னு வச்சுக்கோங்க உங்களோட லொகேஷன் வேணா மேபி கேன் பி நியர் டு யூ உங்களுக்கு போகிற சுலபமாக இருக்கும் இல்லாட்டி உங்க வீட்டு லைக் பெரிய வீட்டுக்கு ஆஃபீஸ் செஞ்சு வீட்டுல கூட கால் பண்ணி ஸோ அது ஒரு பெரிய ஃப்ரீடம் ஏன்னா இப்போ ஜேம்ல அதெல்லாம் ஸ்டக் ஆகி போகிற ஃப்ரீடம் வந்து இது லைக் லொகேஷன் நீங்க பிளே பண்ணலாம் ஓகே இங்கடா நம்ம கிட்டேயா இருக்க லொகேஷனை பிளே பண்ணிட்டு அந்த மாதிரி ஒன்னொன்று வந்து என்ன கேட்டால் அன்கேப்ட் பேல இப்போ நம்மளுக்கு அங்கே சேலரி ஃபிக்ஸ் 95 இவ்வளோ தான் சம்பளம் இதில் வந்து உனக்கு ஃபிக்ஸ்டு சேலரி இல்லை யூ டூ வெரி வெல் யோர் ப்ராஃபிட் வாட் எவர் த ப்ராஃபிட் இஸ் அது உனக்கு எக்ஸ்ட்ரா யூ ஆல்வேஸ் பே யோர் ஸ்டாஃப் பேலன்ஸ் காசு எல்லாமே உனக்கு அது எவ்வளவா இருந்தாலும் சரி அது உன் திறமையில தான் வந்திருக்கு பிகாஸ் நீ அவ்வளோ வேலை செஞ்சு அதை கிடைச்சிருக்கு ஸோ கேப் இல்லை இவ்வளோதான் உனக்கு கிடைக்கும் இவ்வளோதான் உனக்கு கிடைக்கும் இல்லை பட் யா வில்லிங்னஸ் நீ எவ்வளோ எடுக்க போகிற ஸோ அது ஒரு பெரிய அதை விட பெரிய காசு வேறு ஒன்றும் இருக்க முடியாது பட் அஃப்கோர்ஸ் ரெண்டு பக்கம் இருக்குல்ல அதுக்கும் ரிஸ்க்கும் இருக்கு உளுந்தாலும் அது ஃபெயிலியர் ஆனாலும் உனக்கு சம்பளம் இல்லை ரிஸ்க் கிடைச்சாலும் உனக்கு அவ்வளோ கிடைக்குது ஸோ போத் வேஸ் ஸோ இதில் அந்த ப்ரோஸ்னு இதில் எல்லாமே எடுக்கிறதுல வந்து மேஜரா ஒரு பாயிண்ட்ல என்ன கனெக்ட் ஆகுதுன்னா ரிஸ்க் இந்த ஹோல் இப்ப நீங்க சொல்ற அந்த ரிஸ்க் தான் வந்து மெயின் கான்செப்ட் அதுதான் வந்து கான்செப்ட் சோ அத ப்ரோஸ்லயும் வைக்கலாம் அந்த ரிஸ்க் வந்து அதுல என்டர்பிரைஸ் மூலக்காரமே ரிஸ்க் எடுத்தா தான் என்டர்பிரைனர் ஆக முடியும் ஏன்னா நம்ம ஒரு ஃபிக்ஸ் ஸ்டேபிள் ஜாப் விட்டுட்டு அங்க போறதே வந்து ஒரு ரிஸ்க் தானே ஓகே சோ நீங்க சொல்றது அதுலயும் அடங்கும் சோ ரெண்டு பக்கமும் நம்ம போடலாம் சோ அதே ரிஸ்க அப்படியே கீழ டவுன் பண்ணி இன்னொரு பாயிண்ட்ஸா கான்ஸ்ல போடலாம் சோ அதுல சொல்லுங்க கான்ஸ்ல பார்த்தோம்னா ஒன்ஸ் இஃப் நான் மொதல் பேசுறது ஏன்னா அவ்வளோ ப்ராஃபிட் இது ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா எனி டைம் எனி இஷ்யூஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் அந்த மந்த் பூம் பண்ணாமல் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு ரீசன் ஒரு ஃபேக்டர்ஸ்னால அது வந்து ப்ராப்ளம் ஆயிடுது பிகாஸ் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் யூ ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் யூர் ஸ்டாஃப் அவங்க சேலரி ஏன்னா அந்த நாள் இப்போ இவன் தான் அந்த மந்த் உங்களுக்கு அந்த ஓடாட்டியும் அந்த ஸ்டாஃப்க்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தாகணும் இபிஎஸ்எக்ஸ் எல்லாம் கட்டி ஆகணும் என்ன அவங்க வேலை பர்க்ஸ் கொடுக்குறீங்க அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் மெடிக்கல் பெனிஃபிட் கோவிட் டைம் even though but of course majority stop la kudukavana but a lot of companies kudutanga they just continue giving because another avanga livelihood idu vittu avanga ipa namba vittu avanga pinadi kaas irukum because we are entrepreneur but avangalukku irukadla so some people thought but some people kandukala ena kaas illa na vitren solli vetti vittaanga so adu enna ketta or major con because neenga appadina you are responsible for everyone including your family including your staff and their families because avanga nambia thana per irukanga ஸோ அது வந்து ஒரு மேஜர் பர்டன் இன் யுவர் ஹெட் அது ரொம்ப பெரிய கோணா மாற வாய்ப்பு பட் தட் இஸ் இஃப் த திங் தட் இஸ் த டவுன்ஃபால் ஃபார் இட். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாஃப் சொல்லிட்டு இருந்தீங்களா ஸோ அதில் இன்னொன்று என்ன அதில் ஒரு கான்செப்ட் என்னன்னு நான் சொல்கிறேன்னா இப்போ ஸ்டாஃப் வந்து இப்போ நம்மளாம் நார்மலாக 9 to 5 வேலை செய்கிறோம் அதில் நம்ம விட்டு வேற ஜாப் மாறி போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே ஒரு என்டர்பிரினராக இருந்தால் அந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் ஹேண்டில் பண்றதோ இல்ல அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அது ஒரு பெரிய டீச் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு ஆள் வச்சிருக்கீங்க ஒரு மாசம் அனுப்பி போயிட்டா வேற வேலைக்கு நீ திருப்பி அது ஒரு பெரிய வேலை. நீ இபிஎஃப் பார்க்கணும் சொக்ஸோ பார்க்கணும் அது ஒரு வாட்டி போட்டு திரும்பி மாத்தி ஒரு பெரிய ப்ராசஸ்ல. ஸோ அது ஒரு பெரிய கான்செப்ட். ஸ்மால் என்டர்பிரினியர்ஷிப் வச்சிருக்கோங்க மேபி அவங்க பிசினஸ் ஸ்டார்ட்ல இருந்து ஒரு ஆள் வச்சுப்பாங்க ஒரு ஆள் மேல ஒரு நம்பிக்கை சரி. ஸோ ஆனா அவருக்கு அது ஒரு 9 to 5 ஒர்க். ஸோ அவர் மேல ஒரு நம்பிக்கை ஓகே இவரால செய்ய முடியும். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஓகே நான் ரிசைன் பண்றேன் நான் வேலை ஸோ அது திருப்பி அந்த மாதிரி ஒரு someone you can count on அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். உங்களால நோன்னு சொல்ல முடியாது. நோ சொல்ல முடியாது. என்ன ஆவணும்னு சொல்ல முடியாது. நீங்க கவுண்டர் பண்ணலாம். ட்ரை பண்ண கொடுக்கிறேன் நீங்க பண்ணி பார்க்கலாம். சோ தட்ஸ் ஒன் ஆஃப் தி கான்செப்ட் அந்த மாதிரி பண்றது. ஒன்னோட வந்து மேஜாரிட்டியாக பார்க்கறது ஸ்ட்ரெஸ். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இப்போ என்ன சொல்றது நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பற்றி பேசுறதுன்னா இப்போ 9 to 5 வந்து ஃபிக்ஸ் ஜாப். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ். ஆனால் ஒரு என்டர்பிரினருக்கு அது ஜாப் ஃபிக்ஸ் டைம் இல்லை.
நைட்டு 12 மணி ஒரு பிரச்சனை அவனுக்கு கூப்பிட்டா நீ ஃபோன் எடுத்து ஆகணும், நீ பேசிதான் ஆகணும் அது என்னன்னு கேட்கறது. பிகாஸ் நீ நாளைக்கு இன்னும் விட முடியாது. பிகாஸ் பெட்டர் இஃப் யூ டாக் வித் ஏன்னா மேபி எனிதிங் அர்ஜென்ட்டாக நீ அப்பயே செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை எனிதிங் எல்ஸா நாளைக்கு நான் பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சிடலாம். பட் யூ ஹேவ் டு ஆன்சர் த கால். இப்போ நம்ம பேசும்போது அது ஆப்ஷன் ஃபார் ஸ்டாஃப், பட் என்டர்பிரனருக்கு அது ஒரு ஆப்ஷன் இல்லை, நீ பேசிதான் ஆகணும். ஸோ அது என்ன சொல்ற ஒரு பவுண்டரி இருக்காது, ஒரு ஃப்ரீடம் அந்த சென்ஸ்ல இருக்காது. பிகாஸ் என்ன சொல்றது, வெளியே பார்ட்டி பண்ண போயிருக்கோம்னு வச்சுப்போம், ஒரு கால் வருது, நீ வெளியே போய் ஒரு பர்சனல் நீ ஒரு பர்சனல் பாதிக்க ரொம்ப யூ ஹேவ் டு கிவ் ஸ்பேஸ் ஃபார் மை பர்சனல் லைஃப். இப்போ சனிக்கிழமை சும்மா நீ பொழுது தூங்க யோசிப்பேன், ஒரு கால் வருது, நீ பேசிதான் இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ஒரு ஃப்ரீடம், ஒரு பிரிட்ஜ் வருது, உங்கள் பர்சனல் ஸ்பேஸ் பிரிட்ஜ் அந்த இடத்துல நடக்கும். ஸோ அதை என்ன கேட்டால் ஒன் ஆஃப் அ மேஜர் கான் ஃபார் என்டர்பிரினர். Okay. So, moving on. We spoke about 9 to 5, we spoke about entrepreneurship. இப்போ there is another side to this called MLM, multi-level marketing. So MLM na we have our Amways, we have our Herbalife, Kove, Kuku and so on lah. Okay, இவங்க தான் MLM. Okay. So the MLM ஓட usual scheme என்னன்னா, it's like a pyramid scheme. நீ ஆள் சேர்த்து விடுவ to promote your products, and then the people below you have to promote the product. That will make you get commission, and then it goes on. அப்படி ஒரு ஹைரார்கி மாதிரி போயிட்டே இருக்கு. அது பேர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அந்த பெரிய பாஸ் எல்லா காசும் மேஜரா. Okay. So right now இப்போ ஒரு MLM business ஓட மெயின் how to say go to phrase என்னன்னா, ஏன்னா இப்போ basically like 80 to 90% of people in Malaysia or around the world are working 9 to 5. Okay. So அதனால they want to capture this 9 to 5 workers. What they tend to say is that 9 to 5 is a scam, you're spoiling your life. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மெயினா 9 to 5 is a scam bro. நீங்க 9 to 5 வேலை செய்றீங்க. ஆமா. ஒண்ணுமா ப்ரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமா பிசினஸ் செய்யுங்க ப்ரோ. So we spoke about the pros and cons of 9 to 5 la. அதுல நல்லதோ இருக்கு, கெட்டதோ இருக்கு, and same goes to entrepreneurship as well. Do you agree that this what they say from MLM, the 9 to 5 is a scam? 9 to 5 ஸ்கேம் இல்லை. அது உங்களை ஒரு வேலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, அது உங்களோட ஃபேமிலி ஃபீட் பண்ணுது. ஓகேவா, அது ஜாப் ஸோ நீங்கள் மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் 9 to 5 செய்கிறீங்க, செஞ்சுட்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் பணக்காரன் ஆக முடியாது. முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னொரு ஆளோட கோலுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9 to 5 வேலை செஞ்சுட்டு இன்னொரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் செய்யலாம். ஓகேவா, இவனுங்க சொல்கிற மாதிரி இவனுங்க முக்காசி நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு காடி ரெண்டுக்கு எடுத்துப்பானுங்க, கோட் சூட் கூட்டாளிட்டி அட்டாச் பண்ணிப்பானுங்க. ஓகேவா, வீடியோ செஞ்சு போட்டு பெரிய ஈவென்ட் நடத்திடுறவங்க காட்டிடு. அந்த வீடியோல அப்படி இருக்கு. ஆக்சுவலி அது எங்க நடக்குது யாருக்கும் தெரியாது. 9 to 5 என்னது இதெல்லாம் ஸ்கேம், நீங்க என் பிசினஸ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலி அவன் ஏன் அவ்வளோ பெனிஃபிட் லைக் என்ன அவனுக்கு கிடைக்க போகுதுன்னா, அவன் அவனுக்கு கீழே ரெஃபரலாக உங்களை சேர்ப்பான். ஓகேவா, ரெஃபரலாக சேர்க்கறதுனால அவனுக்கு கமிஷன் அன்லிமிட்டடாக கமிஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு 2 பேரை இந்த மாரி சேர்த்து விட்டா ஆள் கிடைக்கும்னு சேர்த்து. ஸோ எண்ட் ஆஃப் த டே எவன் அந்த வீடியோ செஞ்சோம்னா அவன் தான் சம்பாதிக்க போகிறான். ஸோ அவன் ஒரு 1000 வழி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். இன்வெஸ்ட் பண்ணி அவன் டிக்டாக்ல இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு நம்ம ஆள் மைண்ட் எப்படி தான் இது பண்ணுறது. 9 to 5 is scam. எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட போறீங்க? BMW கார் செஞ்சு நான் இப்ப 2 மாசம் செஞ்சிட்டு இருக்கேன். BMW காடி வாங்கிட்டு நல்ல ப்ராஃபிட். ஆமா, ஒரு வாரமா நல்ல ப்ராஃபிட் வருது. அவங்க செஞ்சு அது ஒழுங்கா அந்த கம்பெனி பத்தி ரீசர்ச் கூட பண்ணிருக்க மாட்டானுங்க. உடனே அதை பத்தி எவ்வளவு நல்ல இது கூட இருக்கு. மோஸ்ட் பீப்புள் நம்ம பாக்குறது அவனுங்க அரையும் குறையுமா கத்துக்கிட்டு எதையும் முழுசா கத்துக்கல. அதை நீங்க சொல்ற மாதிரி தான் செய்யறது தப்பு இல்லை. நம்ம ஃபுல் டைம் ஒர்க்ஸ் இப்போ செய்யறோம்ல 9 to 5, சரி பார்ட் டைமா தான் செய்யறேன், நம்ம அதையும் விட முடியாது. அன்லெஸ் ஒன்னால உனக்கு ஒரு உள்ளு நம்பிக்கை வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நீ ஒரு தனியா போறேன்னா அதுக்கப்புறம் போலாம்ல. ஆமா, முதல்ல உனக்கு பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ ஒன்னு செய்யறதுக்கு முன்னாடி உனக்கு பேஸ்மெண்ட் நீ விட்டுட்டு உடனே இதுக்கு ஜம்ப் பண்றது, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எனக்கு பிடிக்காது. ஸோ பேசிக்கலி இப்போ என்ன கேட்டீங்கன்னா 9 to 5 ஸ்கேம் சொல்றது. 9 to 5 actually gives you a more disciplined life. Where you set your life in a certain path. இப்போ வேலை, இது வேலை, அப்புறம் ஃபேமிலி, அந்த மாதிரி பிரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுன்னு. ஸோ it sets a path where you can, இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஆஃப்டர் ஒர்க் ஹவர்ஸ் you can do all these things. இந்த MLM, இந்த MBA எல்லாம் சைட் பிஸ்னஸ், பேசிவ் இன்கம் கீழே வர எல்லாம். நீ தனியாக பேசிவ் இன்கம் இல்லை, யூ டூ ஆக்டிவ், பட் உன் பார்ட் டைம்ல செய்யற. இட் டசன்ட் மீன் அதை செய்யறதுக்காகவே நீ மெனக்கட்டு இந்த வேலையை விட்டுட்டு தான் செய்யணும்னா அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. பிகாஸ் நீ அதே வேலையை நீ எங்க இருந்தாலும் செய்யல. பிகாஸ் இட்ஸ் 9 to 5 ஜாப் அந்த டைம்ல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யூ கேன் ஃபாலோ அப் வித் தட். ஸோ என்ன கேட்டு இது ஓவரா ஸ்கேம்னு சொல்றது
அவங்களே ஒரு ஸ்கேம் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. I would like to revert back MLM is scam. பட் அதுக்கு நான் எல்லா MLM சொல்றேன் இஸ் ப்ராப்பர், ஒழுங்கா தெரிஞ்சவங்க பேசுறதும் நிறைய விஷயம் இருக்கு. பட் சில பேர் என்ன ஆகுதுன்னா அறகுறையா லைக் எஸ்பெஷலி இந்த புதுசா சேர்றாங்க. அவங்க என்ன ஆர்வலர்னு சொல்லலாம். அவங்க என்ன அந்த ப்ராடக்ட் இல்ல உங்களை சேர்த்து விட்டாதான் அவனுக்கு கமிஷன் இல்ல அவன சொல்றேன், நான் சொல்ல சேர்றாங்க அவங்க அப்பதான் பூந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு வாரம் கழிச்சு நீங்க அவனை பார்க்கும் போது நிமிஷத்துக்கு 10 வாட்டி அதை பத்தியே பேசிக்கிட்டு. ஏன்னா நான் இந்த மாதிரி இதுக்கு நானும் போயிருக்கலாம். ஸோ என்னோட ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி இது பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ஹவர் மீட்டிங் நடக்கும். அவனுங்க நம்மள புத்த பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்க. இப்படிங்க நம்ம வாழ்க்கைங்க, என் மர்ஸ் வெளியே நிக்குதுங்க, என் பொண்டாட்டி 10,000 வெள்ளி கீழே செக் சைன் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் வந்து பேசுனாங்க. அந்த 17 வயசுல நானும் அப்படிலாம் பண்ணி, பிகாஸ் அது வந்து உங்க ஆசையை தூண்டுது. அது அவங்களோட மெயின் ஃபீடிங் பாயிண்ட் யோர் என்தூசியாசம், அந்த ஆசை. பிகாஸ் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ரிச் ஆகணும், இந்த மாதிரி BMW மஸ்காடிலாம் வாங்கணும். ஸோ அந்த டைம்ல வென் யூ அந்த வண்டரபிள் மோட்னு சொல்லலாம், ஒரு யூத் ஏஜ்ல வண்டரபிள் மோட்ல இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். பட் டியூ திங்க் இட்ஸ் அ லாங் டேர்ம் திங்? ஐ சே யூல என்ன கேட்ட பர்சன் எனக்கு தெரியாது யாரும் சக்ஸஸ்ஃபுல்லா ஃபுல் டைம் செஞ்சிருக்காங்களான்னு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் பீரியட். அந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்ற மாதிரி அறகுறையா இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுக்கல, அது வந்து என்னென்ன ப்ராடக்ட், அதுக்கு அப்ரூவல் இருக்கா எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் எடுத்து பந்தாய் பண்ணி விற்க எல்லாரும் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கொடுத்துட்டு சில பேர் அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் தெரியாது, அது என்ன பண்ணணும்னு தெரியாது. ஜஸ்ட் இந்த MLM ப்ரோமோட் பண்ற கேப்ல அவங்க ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அவங்கள அவளை பிரெயின் வாஷ் பண்ணனால அவங்க ஓப்பனா இறங்கி பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து என்ன கேட்டீங்கன்னா என்ன சொல்றது, லைக் பேங்க் ஸ்கேம். பேங்க்ல இந்த கிரெடிட் கார்டுக்கெல்லாம் போட்டு தூண்டுவாங்களா அந்த மாதிரி தான் ஏதோ MLM ப்ரோ. how it works, நீங்க உங்க மேல இருக்கீங்க, உங்க டவுன் லைன் கீழே சேர 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 அந்த MLM வந்து இருக்கும். எப்ப கீழே இந்த இது வந்து ஸ்டாப் ஆகுதோ அதோட அப்படி முடிஞ்சு ஷட்டர் ஆயிடும், அப்படி முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு நியூ இன்வெஸ்டர் வரல. ஸோ இப்போ யார் உங்களோட பிசினஸ் ரன் பண்ணுவான்? இவன் என்ன பண்ணுவான், கீழே போடுறவன் காசு எடுத்து மேலே கொடுப்பான், இவனுக்கு கிடைக்கிற காசு எடுத்து அவனோட எல்லா பெர்சன்டேஜ் மேல ஹையஸ்ட் கீழ கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலத்தை சொட்டு மருந்து கடைசியா எவனும் ஜாயின் பண்ண மாட்டான், அந்த கம்பெனில திரும்ப வரும். அதனால தான் பாருங்க இந்த புதுசா ஆரம்பிக்கிறானுங்க அந்த கம்பெனி மேக்ஸிமம் 10 மாசத்துல இருந்து 1 வருஷம் தான் இருக்கும். சோ ஐ திங்க் தண்ணி வந்து ரொம்ப லாங்கா இருக்கு. சோ எவன் டிக்டாக்ல வந்து இந்த போடுறானுங்களோ ஒரு ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா நானும் ஒரு 2-3 கம்பெனிஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதே நீங்க ரொம்ப வேணாம், ஒரு நம்பிக்கை இல்லைன்னா 1 வருஷம் கழிச்சு பாருங்க அந்த கம்பெனி பத்தி அவனுக்கு ப்ரோமோட் பண்ணுங்க. எதா இருந்தாலும் ஐ திங்க் பெட்டர் ரிசர்ச், ஃபுல் ரிசர்ச். அப்படியே இறங்கி இப்ப ஒரு ப்ராடக்ட் அதுக்கு இந்த ப்ராப்பர் அப்ரூவல் இருக்கா கவர்மெண்ட் கிட்ட இருந்து, இது அதெல்லாம் பாருங்க. இப்ப கிரிப்டோ அதெல்லாம் MLM கீழே நிறைய செய்யறாங்க, புல்லட் ட்ரேட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பர் இப்ப ஒரு கிரிப்டோ இருந்தா பேங்க் அப்ரூவ்டா, பேங்க் நகர் அப்ரூவ் கொடுத்துருக்காங்களா. இப்போ புதுசா டிஜிட்டல் பேங்க்ல கூட வந்துச்சு, பட் இட்ஸ் லெஜிட் திங். ஏன்னா பேங்க் நகர் அப்ரூவ் பண்ணிருக்கு. கிரிப்டோ வந்து நம்ம இருக்க ட்ரேடிங் வந்து எப்பயுமே ஏன்னா அது மல்டி மில்லியன், ஆனா யாருக்கு செய்யணும்னு கொடுத்துருக்குல்ல. ஸோ நம்ம கிரிப்டோ வந்து கரெக்டா நம்ம ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ல எவ்வளோ இருக்கு. நீங்க போயிட்டு இந்த கிரிப்டோ போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்றேன், இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபேக். கிரிப்டோல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க போயிட்டு ஒரு MLM கம்பெனில போட்டு, ஸோ நீங்க அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், லெஜிட்டான பிளாட்ஃபார்மா, அதுல நீங்க ரீசர்ச் பண்ணணும். கிரிப்டோனா முதல்ல என்னன்னு தெரியணும், இவன் சொல்றான்னு வாங்கக்கூடாது. அதே மாதிரி தான் ட்ரேடிங் செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு 10,000 வெள்ளி கொடுங்க நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி தரேன். there is no such thing. So sorry நம்ம ரொம்ப MLM பத்தி இறங்குறோம், பட் ஸ்டில் பிகாஸ் ரீசன்ட் டைம்ல நிறைய இத பத்தி ஏமாறுறாங்க. 9 to 5 ஸ்கேம்னு சொல்லிட்டு அவங்க ஆசை தூண்டி அவங்களே ஸ்கேம் பண்றாங்க. சோ that's why I want to talk elaborately. பெஸ்ட் part என்ன தெரியுமா, அந்த அவங்க ரெக்ரூட் பண்ற வே. இங்க பாரு, இப்ப நான் சும்மா எக்ஸாம்பிள் Facebookல அவன் ஒரு போஸ்ட் பண்ணிருக்க மாட்டான். ஆனா இந்த MLMல சேர்ந்தானே ஒரு நாளைக்கு 10 ஸ்டார்பக்ஸ்ல போய் உட்கார்ந்து ஐபேட் பக்கத்துல வச்சிட்டு பின்னாடி BMW காடி நிக்கும். சோ அது அவங்க இல்ல வேற ஆளுங்க. இன்னொன்னு வந்து பசங்கள சும்மா கிராஸ் பண்ணி போய் இருந்திருப்பாங்க. டேய் அன்னைக்கு பசங்கள பார்த்தோம் எப்படி இருக்க ஒரு MLM வாங்குறியா அப்படி லைக் ரேண்டம், நீ தெரியவே தெரியாது என்ன. ஆனா கால் பண்ணி எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் பேசியிருப்போம். ஆனா போன் நம்பர் கண்டுபிடிச்சு பேசிருது. பட் உன்னோட ஹார்ட் ஒர்க் பிடிக்குதுதான், பட் இங்கிட்ட பேசுறவங்களும் கேட்கணும்ல. பட் யூ cannot promote this kind of business to your friends. ஏனா ப்ராப்பர் நீ ஒரு ப்ராப்பர் பிசினஸ் ப்ரோமோட் பண்ணா பரவாயில்லை. எனக்கு ஒரு டவுட், இந்த இன்சூரன்ஸ் விக்கிறவங்க அவங்க கிட்ட MLM என்ட்ரப்ரீனியர் இன்சூரன்ஸ் இல்ல MLM ஸ்கேம் பத்தி அவங்க எந்த கேட்டகரிக்குல வருவாங்களே, MLM இல்ல என்ட்ரப்ரீனியர் இல்ல எப்படி அவங்களோட இன்சூரன்ஸ் இஸ் மோர் அண்ட் என்டர்பிரினியர்ஷிப்.
ஓகே இன்சூரன்ஸ்ல கொடுக்குற இன்வெஸ்ட்மென்ட்லாம் வந்து லெஜிட் பிகாஸ் அது வந்து PIDM கவர் பண்ணிருக்கோம். சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ லைக் அவங்க எந்த வகையில கிளாஸ் பண்ணுவாங்க அத. ஏன்னா அவங்க டே நைட் யார் யாரையும் கூப்பிட்டு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு கஷ்டப்பட்டு எவனோ கண்டுக்க மாட்டாங்க. அது வந்து டசன்ட் கம் பண்ண MLM இஸ் டிஃபரண்ட். MLM வந்து நீ ஒரு ஆள் சேர்க்க அதுல வருது. இது வந்து வேற கேட்டகரி. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஓகேலா, நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறான், அவனும் ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கிறான். சோ இன்சூரன்ஸ் ஐ சப்போர்ட். உங்க கருத்து சொல்லவே இல்லை, நாங்க நிறைய பேசிட்டு இருக்கோம், அதனால கருத்து சொல்லு. எனக்கு MLM 95 ஸ்கேம்னு சொல்றது memang இட்ஸ் நாட் லெஜிட். ஏன்னா 95 வந்து நம்ம பேசுற மாதிரி நிறைய பெனிஃபிட் வேற இருக்கு. ஸோ நாங்க சொல்ற பெனிஃபிட்ல ஒரு காசால நீங்க செட்டப் பண்ண முடியாது. இப்போ ஹெல்த் பெனிஃபிட்னு வச்சுக்கோங்க, சில மெயினான ஸ்டாஃப் அலவன்ஸ் அண்ட் ஸ்டாஃப் லைக் தட். ஸோ MLM வச்சு அதெல்லாம் செய்ய முடியாது. அவங்க லிஜிட்டா 95 பெருசா ஸ்கேம். ஏன்னா அவங்க மெயினா ஹைலைட் பண்றது காசு, கேஷா இவ்வளோ 5 டிஜிட் கிடைக்கும். ஃபீல் பண்ற அந்த பாயிண்ட் 95 வந்து பிகாஸ் இப்போ நாம சொன்ன ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்கு யங்ஸ்டர்ஸ் வந்து கடுப்பா இருக்கும். ஏன்னா நான் என்னடா இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப இந்த மாதிரி ஒரு இது பார்க்கும்போது அவங்க அட்ராக்ட் அது ஒரு லாங் டர்ம் ப்ராசஸ். அதே பொசிஷன்ல இருக்க மாட்டோம். ஒரு 40-50 வயசுல நீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நல்ல பொசிஷனுக்கு போயிட்டு இவனுங்க இப்ப சம்பாதிக்கிறது நம்மளும் அப்ப சம்பாதிக்கலாம். இவனுங்க என்ன நினைக்கிறாங்க, ஷார்ட் டேர்ம்ல சம்பாதிச்சிடலாம், ஷார்ட் டேர்ம்ல எடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ அது ஒரு ஸ்டேஜ் வரும் லைஃப்ல, பொறுமையா இருந்தோமா எல்லாம் லைஃப்ல கிடைக்கும். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ. MLMல 95 ஒரு வாட்டி வேலை செஞ்சிருக்கேன். எப்படா புதுசா இருக்கு, இது புதுசா இருக்கு. SPM முடிச்சுட்டு கொஞ்ச நாள் IMS பில்டிங்ல வேலை செஞ்சேன். அந்த கம்பெனில நானும் வேலை செஞ்சேன். ஒரே நாள்ல ஓடி போயிட்டேன். தெரிஞ்சிச்சு. நாங்க ஒரு மாசம் வேலை செஞ்சோம், சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறா ப்ரோ. நான் ஒரு நாள்ல கண்டுபிடிச்சு ஓடிட்டேன். சொல்லி தொடங்கினது. சோ பேசிக்கலி அந்த வேலை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க. ட்ரேடிங்னா அது நம்ம எப்படின்னா ஆள் சேர்க்கணும், பிளஸ் வந்து நம்ம ஆல் சேர்க்கற ஃபார்வர்ட் ஃபார் தி ட்ரேடிங். MLM னா ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இவனுங்க MLM செஞ்சு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி இருக்கானுங்க. ஓகேவா, நீ இவ்வளவு காசு போடு, உனக்கு இவ்வளவு ரிட்டர்ன் ஆஃப் ROI வரும்னு சொல்லிட்டு நம்மள ஆள் சேர்க்க சொல்றாங்க. சோ எண்ட் ஆஃப் தி டே அவன் அதெல்லாம் செய்ய மாட்டான். ஓகேவா, காசு மட்டும் போட்டு கீழ ஆள் சேர்த்து விட்டு சோ ஆள் சேரலையா ஓடிடுது. பட் இப்போ அவங்க கம்பெனி க்ளோஸ் பண்றாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா 9 to 5. ஏன்னா நீ 9ல இருந்து 5 மணிக்கு தான் வேலை செய்யற அந்த கம்பெனில. பட் அதுக்கப்புறம் நீ வேலை செய்ய போறது இல்ல. பட் அது என்னன்னா லைக் அவங்கள வெளிய பக்காத லெஜிட் கம்பெனி உள்ள இருந்து பார்த்தா இந்த மாதிரி லைக் நம்ம அப்பதான் SPM முடிச்சிட்டு வரோம். லைக் அவங்க ஆசையை தூண்டி வருது. லைக் டெமோ அக்கவுண்ட் லைக் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து நம்மளும் மத்தவங்கள்ட்ட பேசி, ஆனா அந்த ஒரு மாசம் கழிச்சு சம்பளம் கொடுக்காம வெளியே போடா நான் என்று சொல்றது. முதல்ல நான் தேடி கண்டுபிடிச்சேன். என்ன ரிக்ரூட் பண்ண HR அக்காவை கண்ட கேள்வி கேட்டு இந்த மாதிரி வரலாம் பிரச்சு பாருங்க. அது இன்ன வரைக்கும் என்ன பார்த்தா பேசாது. So yeah, okay. So இது வந்து சாம்பிள்ல 95 is a scam னு சொல்றது அது ஒரு ஸ்கேம். So உங்களுக்கு எது பெஸ்ட்? கண்டிப்பா வாழ்க்கையில வந்து மாறி 95 ஸ்டார்டிங்ல இருக்கலாம், லேட்டா நீங்க என்டர்பிரனர் ஆகலாம், MLM என்ன வேணா செய்யலாம். பட் there's time for everything. ஷார்ட் டேர்ம்லயே மேல போலான்னு உங்களால நிக்க முடியாது. நம்ம லாங் ப்ராசஸ்ல போனா மட்டும் தான் we can sustain அந்த ஸ்டெபிலிட்டி. So yeah, இதான் என் கருத்து இந்த ஓடிது. So whatever it is, patience is very important. சொந்தமா பிசினஸ் செய்யறதா இருந்தாலும் சரி, 95 இருந்தாலும் சரி, பொறுமையா இருங்க, கண்டிப்பா நல்ல இருக்கு. So we'll end this with a question. Just one word answer. Either 9 to 5 or entrepreneurship, which do you prefer? 9 to 5 with a part-time job. 9 to 5 with part-time. Part-time job or part-time business. Okay. So but you still want 9 to 5 there? Yeah. Okay. For the stability. I would say starting stage la 95. Maybe towards the end entrepreneur, like எவ்வளவு நாள் தான் 95 போறது இல்ல, like for starters, like இப்ப டிகிரி முடிச்சுட்டு போறது 95 ஸ்டார்ட் பண்ணி டிசிப்ளின் அண்ட் ஒர்க்கிங் லைஃப்ல என்னன்னு கத்துக்கிட்டு அப்பதான் நீங்க பாஸ் ஆகலாம். இன்னும் நல்லா இருக்கும். So I will say that entrepreneurship 9 to 5 first do, because நம்ம அந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு கத்துக்கணும் போத. சோ அதுக்கப்புறம் நம்ம உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேலை செய், இல்லனா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ செய், அவ்வளவுதான். அந்த என்ன சொல்றீங்கன்னா எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுல ஒரு ப்ரோவா நம்ம கம்பெனி நம்ம உங்களுக்கு I will prefer entrepreneurship because நம்ம
இந்த ஒரு கம்பெனிக்கு உழைக்கிறதும் நம்ம சொந்த கம்பெனிக்கு உழைக்கிறதும் அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. different சொந்த கம்பெனிக்கு உழைக்கிறது நல்லா இருக்கும். எவ்வளவு டிஃபிகல்ட் தப்பு பண்ணாலும் நம்ம தப்பு தான், சரியா செஞ்சாலும் நம்ம தான் செஞ்சிருக்கோம். அது ஒரு பெருமை. ரெண்டும் நம்ம பக்கம் தான். அந்த ரிஸ்க் வந்து எப்போ எடுக்கலாம்னா கமிட்மெண்ட்ஸே இல்லாத போது எடுக்கலாம். பட் ஒன்ஸ் யூ ஹேவ் அ கமிட்மெண்ட்ஸ் அந்த ரிஸ்க் எடுக்க போறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நீங்க சொன்னீங்கன்னா 9 to 5 வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி, வாட் இஃப் நீங்க 9 to 5 வேலை செய்யறது ஒரு ரேண்டம் ஒன்னோட ஜாப், பட் நீங்க என்டர்பிரினரா போக போறது வேற ஜாப், தென் ஹவ் டஸ் திஸ் பெனிஃபிட்? மேபி யூ ஷுட் இப்போ ஜஸ்ட் சாம்பிள், நம்ம ஸ்டார்டிங்ல என்ன ஜாப் வேணா செய்யலாம், கிடைக்கிற கஸ்டமருக்கு அந்த சம்பளம் வேணும், நம்ம என்ன ஜாப் வேணா செய்யணும். பட் உங்களுக்கு பேஷன் மேபி என்ன சொல்றது, கார் டீட்டெயிலிங் இல்லை ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோம், குக்கிங் என்னவா இருக்கட்டும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க ரெஸ்டாரண்ட் வைக்க போறீங்க அந்த மாதிரி, பட் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ பேங்க்னு வச்சுப்போம். How do you think this will benefit that? நம்ம மேனேஜ் பண்ணலாம் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பேங்க்ல வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அக்கௌண்டிங்காச்சும் தெரியும் உங்களுக்கு, ஓகேவா? மணி மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பற்றி ஒரு இது தெரியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் குக்கிங் இது தெரியுங்கன்னா ஜாமான் வாங்குறது எவ்வளோ இதுன்னு, ஸோ நீங்களே ஒரு இன்வென்ட்ரிலாம் பண்ணி உங்களுக்கு ஒரு பேசிக் கல்குலேஷன் பண்ண தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தாலும் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக குக் அதெல்லாம் வந்து வேற டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குல்ல, இதுவே நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து போனீங்கன்னா நீங்க அதுல ஒர்க் ஆகாதுன்னு இல்லை, ஆனா ஏமாறதுக்கு ஒரு சின்ன இது இருக்குல்ல. என்ன கேட்டா ப்ரோ, லைக் ஆர்கனைசேஷன் இப்போ நீங்க 9 to 5 இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஹைரார்கி எல்லாம் தெரியல. ஸோ ஒரு அளவுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி வேலை செய்யணும்னு தெரியும். அது கெயின் பண்ணிட்டு நீங்க பாஸா நீங்க அந்த ஹைரார்கி மேல போகும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இவங்க என்ன எப்படி டிவைட் பண்ணி டாஸ்க் கொடுக்கிறது. And so கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கும். If someone who doesn't have a entrepreneurship background, like I would just say like ஒரு இன்ஜினியர் and technical விஷயமா நீங்க தீன வேற ஏதாவது செய்ய போறீங்கன்னா லைக் எப்படி அது பெனிஃபிட் பண்ணும். and நான் ஒரு first few yearsல வேலையில கத்துக்கிறேன் என்னன்னா அந்த மேனேஜ்மெண்ட், like how does a production management works, எப்படி அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி செஞ்சு அந்த ப்ராடக்ட் எப்படி விற்கிறது, அந்த லாஜிஸ்டிக் எல்லாமே அந்த சேர்த்து அக்கௌண்ட்ஸ். ஸோ ஒரு ரஃபான ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகே இது அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு ஆள் வேணும், லாஜிஸ்டிக் ஒரு ஆள் வேணும், டெக்னிக்கல் விஷயம் ஒரு ஆள் வேணும், அந்த மாதிரி. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை ஈஸியாக கிரியேட் பண்ண எனக்கு கேட்டால் அந்த ஹைரார்கிலேருந்து கீழேருந்து பார்த்தா கொஞ்சம் தெரியும்னு. பிகாஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் contrary to what you say, என்னோட வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் செய்கிறேன், அது தப்பாக போனாலும் எனக்கு கற்றுப்பேன், அதுல இருந்து சரியா போனாலும் நான் சரியா செஞ்சிருக்கேன். எனக்கு அந்த இது பிடிக்கும். அதாவது என்ன சொல்றது, என்ன கேட்டீங்கன்னா பர்சனலா இந்த மாதிரி இருக்கும் போது உங்க மைண்ட்ல அது இருந்துகிட்டே இருக்கும், நீங்க மறக்க மாட்டீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அது என் பர்சனல் ஒப்பீனியன், அதுக்கு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. Okay, so with that we've come to the end of this video. We spoke about 9 to 5 versus entrepreneurship, the pros and cons, and also MLM. So அடுத்த வாரம் உள்ள எபிசோட்ல we will meet you, and if you have any topics that you want us to discuss, comment boxல போடுங்க, வீடியோ லைக் போடுங்க, சேனலுக்கு subscribe போடுங்க. அடுத்த வாரம் we will meet you again. Bye. Bye.